ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீடியோ போட. சாரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த இலையில ஏதோ ஒரு பூச்சி இருந்து கடிக்குது விவர்ஸ், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி குட்டியாக இருக்கும், அதை அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன செஞ்சிருவாங்க, பெருசாக வளர்ந்துருவாங்க. இப்போ காணும் அதை. பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பாருங்கள் விவர்ஸ், நித்தியமல்லியில் எவ்வளோ சூப்பராக பூ வந்துட்டாங்கன்னு பாருங்கள். நேற்று ஒரு 3 பூ பறிச்சிருந்தேன். இன்னைக்கு எத்தனை பூ இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஒன்று தான் விவர்ஸ் இருக்குது. மற்ற எல்லாமே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மலர வேண்டியிருக்குது, பெருசாக வேண்டியிருக்குது. எவ்வளோ சூப்பராக எல்லா இடத்துலையும் நிறையா மொட்டு வந்துருச்சு பாருங்கள். அது இப்போ மழை பெஞ்சோடனே நம்ம வெட்டி விட்டதுக்கு அதுக்கும் நல்லா சிறப்பாக வந்துருச்சு. எல்லா செடியுமே நல்லா பசுமையாக இருக்குது. காலையிலேயே மழை தூரிச்சா, அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. இப்போ தான் கொஞ்சம் வெறிச்சிச்சு, ஆனால் திருப்பியும் மேகம் வந்துட்டாங்க. எல்லா செடியுமே எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள். நான் வீடியோ எடுக்க வரேன்னு தெரிஞ்சாலும் பட்டர்ஃப்ளை வந்துடுறாங்க. தண்ணி ஊற்றுவோம்ல, புளிச்ச தண்ணி எல்லாத்தையும், அதுக்காகவே பட்டர்ஃப்ளைலாம் வரும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு மண்களை தான் பண்ணேன் விவர்ஸ். பாருங்கள், 10 க்ரோ பேக்கில் மண் போட்டு வச்சுருக்கேன். நான் எடுத்து இந்த இது டியூபர் ரோஸ் இருக்குல்ல, அது நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வரும், இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும். அதனால் இப்போமே போட்டு மண்களை போட்டு ரெடி பண்ணிச்சுன்னா வந்தோடனே விதை ஊனி நம்ம என்ன செஞ்சிடலாம், வளர்த்துடலாம். ஏன்னா இப்போ மழை பெய்ய நேரம் சூப்பராக வரும். அதனால் நீங்களும் உங்களுக்கு தேவையான செடியாக ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குங்க. பூக்கள் அழகாக இருக்கும். பூக்கள்னால நிறைய பாலினேஷன் நடக்கும், அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இந்த முள்ளங்கி இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணலாமா என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் விவர்ஸ். இந்த பாருங்கள், வெளியில் கூட நீளமாக தெரியுது. இதுலேயும் பாருங்கள், நான் முள்ளங்கியை தான் ஃபஸ்ட்டு டைம் போட்டிருக்கேன். இந்த க்ரோ பேக்லேயும் பாருங்கள், இலையெல்லாம் வாட ஆரம்பிக்கிறாங்க ஒன்று ஒன்றாகும். தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் விவர்ஸ், நம்ம வீட்டுக்குள்ளேயும் ஒரு செடி வளர்த்துருக்கோம். என்னென்னு பாருங்கள். இது பாசிப்பயிறு. பாசிப்பயிறு அன்னைக்கு ஊறப்பட்டெல்லாம் கொஞ்சம் மிஞ்சிருச்சு. அதை என்ன செஞ்சுட்டேன், இதில் இப்படி போட்டு வச்சேன். இந்த பாருங்கள், இந்த கண்ணாக இருக்கிறதெல்லாம் போட்டு வச்சு அடியில் தண்ணி வச்சு வச்சுட்டேன். சூப்பராக வளர்ந்துருச்சு. இதை எடுத்து நம்ம தோசைக்கு போட்டு அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். நல்லதை இவ்வளோ தூரம் வெட்டிட்டோன்னா சரி, அதை அப்படியே எடுத்து வெட்டி குட்டி குட்டியாக வெட்டி போட்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் அடியில் இருக்கிற இந்த வேரை என்ன செய்யலாம், செடி மேலே மல்ச்சு மாதிரி போட்டு விட்டுடலாம். செடி நல்லா சிறப்பாக வளரும். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி நம்ம கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு கூட வளர்த்து இது பண்ணிக்கிடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு கொஞ்சம் தோட்டத்தில் வேலைப்பாடு பார்த்துருக்கு விவர்ஸ். எல்லா க்ரோ பேக் வைக்கிறனால எல்லா செடியும் கொஞ்சம் மாற்றி ஆர்கனைஸ் பண்ணியிருக்குது. அதே மாதிரி இந்த மைக்ரோ கிரைன்ஸும் அதேமாதிரி நீங்கள் வளர்த்து அதையுமே நீங்கள் இது பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளேயே இயற்கையாக அதில் நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கும். அதை நம்ம சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மழை வரப்போகுது விவர்ஸ். உங்கள் ஊர்லலாம் மழையா என்னன்னு சொல்லுங்கள் கமெண்டில். தேங்க்யூ.